இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். சொல்லலாமா? பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். எருசலேமே உமை மறந்தார், வலக்கரம் செயலிழக்கும். சொல்லுங்க. எருசலேமே உனை மறந்தார், வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடி, நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடி, நாவு ஒட்டிக்கொள்ளும். உண்மையா சொல்லுங்க. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே ஓமை மறவேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உமை மறவேன். சொல்லுங்க. மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. உங்க சத்தம் உயரட்டும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உமை மறவே. சொல்லுங்க. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. உண்மையா சொல்லுங்க. உமை மறவே உம் வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த கால வேளையில்? பரிசுத்தமுள்ள தெய்வத்தை உம் வல்ல செயல் இயேசுவே உள்ளமே. உணர்ந்து சொல்லுங்க. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி. சத்தமா சத்தமா சொல்லுங்க. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை. சகோதரர்கள் சொல்லுங்க. ஆராதனை வல்லவரே பலியான செம்மாறி பாவங்கள் எல்லாம் உங்களுக்காக எனக்காக உங்களுக்காக எனக்காக பலியான சகோதரா உங்களுக்காகவும் எனக்காகவும் அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்த்தாரே.
பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக. எத்தனை பேர் உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையை சொல்றீங்க? என் அப்பாவை உண்மை ஆராதீங்களே. ஓஹோ, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை. உங்க வாயில துதி எழும்பட்டும். ஆராதனை பரிசுத்தரே, படைத்தவரே. பிள்ளைங்க பாடுங்களேன், பிள்ளைங்க பாடுங்க, வாய்களை திறந்து. ஆராதனை நேசரே உம் தீரு. உங்க பாதத்துல வந்திருக்கோம்ப்பா, உங்க பாதத்துல வந்தா நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டப்பா. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம். பாடுங்களா, எல்லா சின்ன பிள்ளைங்கள பாடுங்க. ஆர்வமுடனே பாடி வெளியில இருக்கிறவங்க உண்மையா ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து உங்களை என்னையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். அதிசயமே ஆராதனை. எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா சொல்றீங்க? என் அப்பாவை எத்தனை பேர் உண்மையா ஆராதிக்கிறீங்க? இரக்கமுள்ளவரே, ஆராதனை ஆராதனை. ஓ எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உண்மையா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தரை ஆராதனை சந்தமா ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே. என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை. எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூய
இந்த காலை வேளையில தூதியும் எத்தனை பேர் நம்பி ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆராதிக்கமாய் வந்திருக்கிறீங்க? உள்ளத்தின் நிறைவோடு கூட ஆராதனை எத்தனை பேர் உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? அப்பாவா உண்மையா இயேசுவே ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன், மரண பரியந்த தேவ பிள்ளையை, மரண பரியந்த உங்களை என்னை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். ஓ தெய்வமே, உம்மை ஆராதிப்பதற்காய் வந்திருக்கிறோம். விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட ஒரு ரத்தத்தை எங்களுக்காய் சிந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் அதை மறக்காதபடி, அதை மறந்து போகாதபடி எங்களுக்காய் கடைசி சொத்து ரத்தத்தையும் சிந்தினீர். எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் இந்த காலை வேளையிலே நிறைவேறுகப்பா, நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட கர்த்தரை இந்த முழு உள்ளத்தோடு கூட எத்தனை பேர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன்? வெளியில் இருக்கிறவங்க, உள்ள இருக்கிறவங்க கைகளை தட்டி கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து ஆராதிங்க. துதிக்கும் போது விடுதலை உண்டு, துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது இந்த இடத்திலே ஒரு தேவ மகிமை, ஒரு வெளிப்பாடு, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் இந்த இடத்தில் இப்போது உருவாக. நீங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண போனால் போதும், தடைகள் விலகும். தேவ பிள்ளையை வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. உங்களை ஆராதிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி ஹல்லேலூயா செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்தகார கிரியைகள் இப்போது அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. சின்ன பிள்ளைங்க அவருடைய மகிமையை ஆண்டவர் ஊற்றுவார். கைகளை தட்டி, கைகளை தட்டி, சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவர் வரை ஆராதிப்போம். இந்த இடத்தை உள்ள வந்திருக்கிறவங்க பயபக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிங்க. நடுக்கத்தோடு கூட தேவ சமூகத்திலே இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் நீங்கள் ஆசரிக்கும் போது என் தெய்வம் சொல்லுகிறார், பூமியிலே உயர்ந்த இடங்களிலே உங்களை ஏறி இருக்க பண்ண என் தேவனால் முடியும். பூமியிலே உயர்ந்த இடங்களிலே என் தேவன் உங்களை வைப்பார். ஓய்வு நாளை பரிசுத்த நாளென்று, மனமகிழ்ச்சி நாளென்று என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னார். நாளில் நினைப்பீர்கள் என்று சொன்னார். உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் என் தேவனால் வைக்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கலும் அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறார். தேவ பிள்ளையே, எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க? என் தெய்வத்தால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஓ ஹல்லேலூயா. கைகளை தட்டி, ஹல்லேலூயா, கைகளை தட்டி என் தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. என் தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ நன்றி இயேசுவே. துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் மாறி மாறி வெட்டுண்டு விழச் செய்ய என் தேவனால் முடியும் என்று சொன்னார். இந்த இடத்திலே வந்திருக்கிற நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது உங்களை ஆளுகையில, உங்களை இந்த ஹல்லேலூயா அழிப்பேன் என்று சொல்ல அந்தகார கிரியைகளை என் தேவன் அழிப்பார். இயேசுவே, உங்க மகிமை இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. மனமகிழ்ச்சி நாளென்று எண்ணி உடைய பிள்ளைகளுமே ஆராதிப்பதற்காய் தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, செலவு பண்ணி வந்திருக்கிறாங்க அப்பா. இவர்களை நீர் மறந்து போகக்கூடாது. நீர் மறந்து போவதற்கு அநீதி உள்ள தெய்வம் அல்ல. நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். மீதி உள்ள பகுதி முழுவதை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன்.
அவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்ல கை தட்டலாமா? அல்ல கை தட்டி ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். அகிலம் அனைத்தையும் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சத்தமா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. உண்மையை பாருங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். சேர்ந்து பாருங்க. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலமுழவன் என்று நடந்தானே சுனாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுழவன் என்று நடந்தானே சுனாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும். சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நல்ல கைதட்டி கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி. சொல்லுங்க. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். சத்தமா. உம்மாலாகும்
எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிள்ளைக்கு சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெரும் கூட்டமாய். கோலும் கையுமாக பிள்ளைக்கு சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெரும் கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாம் ஆகும். சத்தமா உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது. விசுவாசம் உள்ளவங்க கைகளை தட்டி உங்க சத்தம் உயரட்டும். ஆமே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் ஒன்றாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் ஒன்றாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நல்ல கைதட்டி சொல்லுங்களேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலில் அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. நல்ல கைதட்டி சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. என் தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்களே. ஆமென். ஹல்லேலூயா. அவரும் சேர்ந்து ஒரு பாடலை. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல் என் மேல் வந்து அமர்ந்திடும் என்ற ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவியான ஆவியானவர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். வெள்ளத்தின் மேல் பெலனடைய இந்த காலை வேளையில் எங்கள் மேல் அசைவாடுன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் இந்த நாளிலே அசைவாடுவார். நல்ல கை தட்டுவோமா சேர்ந்து உற்சாகமா. சின்ன பிள்ளைங்க பின்னக காற்றினி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தவர். சொல்லுங்க. பின்னக என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த. நல்ல கைதட்டி சொல்லுங்க. பின்னக காற்றினி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலளவல்ல, முழங்காலை முழங்கியது முழங்காலளவல்ல. நெஞ்சல் ஆழம் வேண்டுமே எடுத்து செல்லும். விசுவாசமாய் நெஞ்சல் ஆழம் வேண்டுமே எடுத்து செல்லும் இயேசுவே. பின்னக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். உங்க மகிமையை ஊற்றுங்கப்பா. கேளுங்க கேளுங்க. பின்னக இந்த காலை வேளையில உங்க பிரசன்னம் இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம் அப்பா. உங்க மகிமை இல்லாத ஆராதனை வேண்டாம். ஓ பின்னக காற்றே நீர் என்னை நோக்கி. சகோதரர்கள் சின்ன பிள்ளைங்க. ஓ பின்னக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல. ஓ ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே. சொல்லுங்க.
ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. சொல்லு, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். சேர்ந்து ஆராதனைக்கு தகுதியான ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் இயேசு மட்டுமே. என் மேல் வந்த மறந்திடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். அக்கி நீரதத்தில் என்னை கொண்டு செல்லுமே. அக்கி நீரதத்தில் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஆராதிக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க நல்ல கைதட்டுகளை ஒரு ஆராதனை அபிஷேகம் ஆலயத்தை மூடும்படியாக என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. சொல்லுங்க சொல்லுங்க, அக்கினி வாய்களை திறந்து கேளுங்க. வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்து கைகளை தட்டி. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. சொல்லுங்க, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் வழிய செய்யுமே. என்னாலும் நல்ல 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 விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? உண்மை ஆராதிக்கிறீங்க? என்னை நோக்கி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இன்னும் உங்க சத்தம் உயரட்டும். ஓ விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். அக்கி நீரதத்தில் என்னை கொண்டு செல்லுவே. அக்கி நீரதத்தில் என்னை கொண்டு செல்லுவே. பரலோக தூதருடன் எத்தனை பேர் சொல்றீங்க? பரலோக தூத சேனைகளை அனுப்புவப்பா. காற்றே என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல உங்க மகிமை ஊற்றும் அப்பா. ஆலயத்தை உங்க மகிமையால் நிரப்பும் அப்பா. காற்றே என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த வந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே. ஜலத்தின் மேல் வல்லரசை என் மேல் அசைவாடும். துதிங்க துதிங்க, நல்ல கைகளை தட்டி துதிங்க. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த சத்தமா. காற்றே என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த வந்திடும். விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த ஓ சிவராதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சொல்லுங்க, சிவராதியே சிவராதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. நல்ல கைதட்டி சொல்லுங்களேன். சிவராதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ உலர்ந்த எலும்பு எல்லாம் உயிர் பெற்று ஏழும் மட்டுமே. உலர்ந்த எலும்பு எல்லாம் இன்று உயிர் பெற்று ஏழும் மட்டுமே. சிவராதியே எந்த உள்ளத்தில் சந்தமா அவருடைய மகிமை. ஓ சிவராதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதி எல்லாம் இன்று பலனாக மாறட்டுமே. பலவீன பகுதி எல்லாம் இன்று பலனாக மாறட்டுமே.
ஜீவனாதியே. சொல்லுங்க சொல்லுங்க. பலவீன பகுதி தான் பலனாக மாறப் போகுது. ஓ ஜீவனாதியே, ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணம், மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. கேளுங்க ஆண்டவரை பார்த்து, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. விசுவாசத்தோடு ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஜீவனாதியே ஆமென். இயேசுவே ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ கனிதர மரமெல்லாம் இன்று கனிகளால் நிரம்பட்டுமே. சொல்லுங்க. கனிதர மரமெல்லாம் இன்று கனிகளால் நிரம்பட்டுமே. ஜீவனாதியே சொல்லுங்க. அவனுடைய மகிமை எங்கள் மேல ஊற்றுமப்பா. ஜீவனாதியே இந்த உள்ளத்தில் எத்தனை பேர் வாஞ்சியோடு கூட கைகளை தட்டி ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க? விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஒருவர் கூட சும்மா இருக்காதீங்க. ஓ சொல்லுங்க சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஜீவனாதியே ஆலயத்திலே ஒரு மகிமை. நீங்க உண்மையா பாடுனா துதி திரும்ப வெளிப்படும். ஓ நன்றி இயேசுவே. இயேசுவே ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஆவியின் கரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் கரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவனாதியே எத்தனை பேர் கேட்கிறீங்க? உங்க நதி, உங்க மகிமை எனக்கு வேண்டும் அப்பா. நன்றி இயேசுவே. இயேசுவே ஜீவனாதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அப்படி எழுப்பி இருக்கிறேன். ஜீவனாதியே எல்லாம் எழுப்புங்க. பாய்ந்து செல்லட்டுமே. கேளுங்க கேளுங்க. ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதி எல்லாம் இன்று பலனாக மாறட்டுமே. பலவீன பகுதி எல்லாம் இன்று பலனாக மாறட்டுமே. ஜீவனாதியே நல்ல கைகளை தட்டி இந்த சத்தம் போதாது. நல்ல வாய்களை திறந்து துதித்து ஆகணும். ஒரு நோக்கத்தோடு கூட ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஓ ஜீவனாதியே, ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சொல்லுங்க சொல்லுங்க. ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த உலர்ந்த எலும்பு எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. சொல்லுங்க. உலர்ந்த எலும்பு எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சொல்லுங்க. ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து ஆமென். ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவனாதியே சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஓ நன்றி இயேசுவே. ஜீவனாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே
ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடும். ஓ கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனமெத்திட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனமெத்திட. ஓ தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே ஆராதிங்க ஆராதிங்க. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஓ ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஓ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, நல்ல உற்சாகமா நல்ல கைகளை தட்டி தேவ ஆவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதா முத்து சிலுவையிலே, ரட்சகரின் காயங்களில் வெளிப்பாடுதே. திறக்கப்பட்டதா முத்து சிலுவையிலே, ரட்சகரின் காயங்களில் வெளிப்பாடுதே. ஓ பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பாரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் அந்த சபைதானிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் அந்த சபைதானிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பாரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பாரிசுத்தமோ, அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஓ அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே. நல்ல கைகளை தட்டி விட்டு கொடுத்து ஆராதிங்க. யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. உண்மையா கைகளை தட்டி, என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும். கைகளை தட்டி சொல்லுங்க, என் இயேசு எனக்கு போதும். யாரும் இல்லைனாலும் பரவாயில்லை, எந்த மனிதர்களும் எனக்கு உதவாமல் இருந்தாலும் பரவாயில்லை, என் இயேசு எனக்கு போதும். சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி. நீர் மட்டும் எனக்கு போதும், நீர் மட்டும் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் அப்பா. ஹல்லேலூயா. கல்லறைக்கு போன ஒரு மனிதனை கூட உயிரோடு எழுப்ப உம்மால் முடியும், உம்மால் முடியும். நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். கல்லறைக்கு சென்றவன ஹல்லேலூயா கரம் பிடித்து தூக்கிவிட்ட ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னா, என் இயேசு ஒருவர் மட்டுமே. நம்புறவங்க நம்புறவங்க நம்புறவங்க, நம்பிக்கையா இருக்கிறவங்க, நம்பிக்கையா இருக்கிறவங்க கைகளை தட்டி, வெளியில இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. ஹல்லேலூயா. என் தெய்வம் ஓ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் 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 கிரியை செய்கிற ஒரு தகப்பனவர். ஹல்லேலூயா. என் தெய்வத்தால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உம்மால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க துதித்தா மட்டும் போதும், நீங்க துதித்தா மட்டும் போதும். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு கூட இன்னும் சத்தத்தை உயர்த்தி விட்டு கொடுத்து ஆராதிங்க. எல்லாம் கண்ண மூடு, கண்ண மூடு. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ண மூடு, கண்ண மூடி ஆராதி, ஆராதி, ஆராதி. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆராதி. இந்த சத்தம் போதாது தேவ பிள்ளையே, இந்த சத்தம் போதாது. ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை இது போதாது. ஏனென்று சொன்னா, உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்த ஒரு தெய்வம் உண்டு. ஆச்சரியமாக பிரமிக்கத்தக்கவனமாக உங்களை உருவாக்கின ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட நடந்தவர்கள் நம்மோடு கூட இல்ல. ஹல்லே நம்மை நாம் பேசி பழகினவர்கள் இப்போது இல்லை. யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அல்ல. ஆண்டவருடைய கிருபைதா, ஆண்டவருடைய கிருபைதா. இன்றைக்கு பார்க்கிறவர்களை சாயங்கால காணலைங்க.
இன்றைக்கு பார்க்கிறவங்களை சாயங்காலம் காணல, பேசி பழகிறவங்களை காணல. ஏன்? ஹல்லேலூயா. அவர்களை விட நாம் விசேஷித்தவர்கள் நினைக்கிறீங்களா? அவருடைய கிருபைதான் தேவ பிள்ளையே, அவருடைய கிருபைதான், அவருடைய கிருபைதான். என் தெய்வம் உங்களை உயிரோடு வைத்திருப்பது ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொல்லுகிற ஒரு நோக்கத்தோடு கூட தான். உலக மனிதர்களை பார்க்காதீங்க. எத்தனை பேர் சமாதானம் இல்லாம கண்ணீர் வடிக்கிறாங்க. பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சொத்துக்கு இருக்குது, ஆனா சமாதானம் மட்டும் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு என் ஜீவனுள்ள தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானத்தை தந்திருக்கிறோம், சந்தோஷத்தை தந்திருக்கிறோம். ஒண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணி குடித்துட்டே படுத்திருப்போம். அவ்வளவு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து, நல்ல ஒரு போதகரை தந்து, நல்ல ஒரு திருச்சபையை தந்து கிருபையாய் நடத்துகிறார் என்று சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்க இல்ல? கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தெய்வம் பெரியவர், என் தெய்வம் பெரியவர், என் தெய்வம் பெரியவர். ஆண்டவரை தொட்டவங்களுக்கும் விடுதலை, ஆண்டவர் தொட்டவர்களுக்கும் விடுதலை. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷி எப்படியாவது ஆண்டவரை தொடணும், எப்படியாவது தொடணும், எனக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். எத்தனையோ திரளான ஜனங்கள் மத்தியிலே, திரளான ஜனங்கள் மத்தியிலே ஒரு வியாதியின் நிமித்தமாக, ஒதுக்கப்பட்ட ஒரு வியாதியின் நிமித்தமாக ஹல்லேலூயா கண்ணீர் வடிக்கிறார். அத்தனை வைத்தியம் பார்த்து முடியவில்லை, அத்தனை வைத்தியம் பார்த்து நடக்கல. சொத்தை எல்லாம் விற்றும் வைத்தியம் பார்த்தா, ஆனா விடுதலை இல்லை. என் அப்பாவை போய் தொட்டா, என் அப்பாவை போய் தொட்டா. ஹல்லேலூயா. அவர் யாரையும் காணாம தொடல, எப்படியோ போய் தொட்டா. ஆனா அவருக்குள்ளே இருந்த வல்லமை புறப்பட்டது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. அவருக்கு இருந்த வல்லமை அவளை சுகப்படுத்தினது, சுகப்படுத்தினது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை, அப்பேற்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தை வைத்தியர்களால் கைவிடப்படுகிறவர்களை, ஹல்லேலூயா, வியாதியின் நிமித்தமாய் கொடூரமாய் வியாதிப்பட்டுக் கொண்டு இருக்கிறவர்களை கூட இப்போது என் தெய்வம் அற்புதத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒன்றும் இல்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சத்தமா சொல்லுங்க. ஒன்றும் இல்லா எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையை நினைச்சு பாடுங்க. கிருபையே, கிருபையே. எல்லா கண்களை மூடி இயேசுவே, எல்லா கண்களை மூடி நல்லா வைத்திருங்க. நல்ல கண்களை மூடி, சோர்ந்து போன நேரத்தில் நல்ல வாய்களை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனை மக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவனை மக்கு ஸ்தோத்திரம். கொண்ட கிருபை இது. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Amen. Hallelujah. Thank you Lord. Jesus. நல்ல கிருபையே. அப்படியே கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. வெளியே இருக்கிறவர்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் கையை தட்டி சந்தோஷமா ஆராதிங்க. பார்க்கலாம், எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆராதிங்க.
பரிசுத்தாவியானுடைய மகிமை நம்மத்தில் வரட்டும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆராதிக்கணும். இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கணும். துதி ஆமென் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். எல்லா வாய்களை திறந்து அப்படி துதிங்க பார்க்கலாம். தோத்திரம் 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 தோத்திரம். தங்கச்சி கர்த்தரை துதி. துதிக்கிற பொழுது வெளியிருக்கிறவர்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எதற்காக? ஆமென் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, என் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக. கடந்த நாட்களில் வந்த பாடுகளில் உபத்திரவத்திலே கர்த்தர் நம்மை தாங்கினாரு, கர்த்தர் நம்மை தப்புவித்தாரு. அதற்காக கொஞ்சம் சந்தோஷம். சந்தோஷம் இல்லாம ஏமா வெளியே இருக்கிறவர் எல்லாரும் தோத்திரம் ஆராதிக்கத்தானே வந்திருக்கிறோம். கொஞ்சம் வாய் திறந்து, எல்லா வாய் திறந்து இயேசுவே என்று சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவியானவருடைய ஆண்கள் எல்லாம் அப்படி ஆராதி. பரிசுத்தாவியானுடைய மகிமை நம்மத்தில் இறங்கட்டும். பரிசுத்தாவியானுடைய வல்லமை நம்மத்தில் இறங்கட்டும். பிள்ளை எல்லாம் நல்லா தோத்திரம் 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 இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே என்று சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து ஒரு பரிசுத்தாவின் வல்லமை, ஒரு பரிசுத்தாவின் வல்லமை, ஒரு பரிசுத்தாவின் வல்லமை எல்லாம் நிறைந்து ஆராதி. எல்லாம் ஆமே சத்த அனுபவத்தில் நிக்காத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடு. தம்பி கூப்பிடப்பா, வாயை திறந்து ரெண்டு தோத்திரம் சொல்லு. கெட்ட வார்த்தையாது தோத்திரம் சொல்லப்பா. ஐயோ பாவம், வந்த ஆமென் வந்த நேரத்தில் ஒரு ஸ்தோத்திரமா சொன்னியா? ஒரு நேரம் அது இயேசுவேன்னு வாய் திறந்து கூப்பிட்டியாப்பா? ஏமா வெளியே இருக்கிறவர்கள் ஐயா ஒரு வார்த்தையாவது இயேசுவேன்னு சொன்ன நேரம் உண்டா? இவ்வளவு நேரம் ஆகுது. ஒரு வார்த்தையாகிலும் இயேசுவே என்னை கண்ணோக்கி பாரு தோத்திரன் ஒரு வார்த்தையாகிலும் சொன்னவர்கள் வாய் திறந்து சொல்லாத தம்பிமார் இன்னும் இருக்கிற வாய் திறந்த தம்பி கண்களை மூடப்பா. அதெல்லாம் நடக்கும். நீ பாட்டுல தோத்திரம் பண்ணு. தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லையா. ஐயோ பாவம் நிக்கிறத பார்த்தா எனக்கு எப்படியோ இருக்குது. தோத்திரம் இயேசு இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே நன்றி அப்பா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி சொல்லு. இயேசுவே நன்றி. ஒரு பக்தி இல்லாம நிக்காத ஆமென் பயத்தோடு தங்கச்சி தங்கச்சி கண்ணை மூடியாக்க தோத்திரம் பண்ண சொன்னேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவாராக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவாராக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவாராக. எல்லா வாய்களை திறந்து என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வானம் திறக்கப்படட்டும். பரலோக மகிமை இறங்கட்டும். பரிசுத்தாவின் மகிமை இறங்குவாராக. பலிபீடத்தில் அக்கினி இறங்குவாராக. எல்லா அந்தகார சக்திகள் விலகுவாராக. சபையை சீரழிக்கிற பொல்லாத ஆவிகள், சிந்தைகளை சிதறடிக்கிற பொல்லாத ஆவிகள், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். ஆமே வெளியே நிற்கிற தம்பி தோத்திரம் அக்கா தங்கச்சி ஐயோ நிறைய பேர் வெளியே இருக்கிறவங்களை எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணை மூடி வாய மூடி நிக்கிறீங்க. என்ன செய்யணும் எனக்கு தெரியல. தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வார காலம் உங்களை பாதுகாத்தாரு. தோத்திர துதி துதி சத்தமா தோத்திரத்தினால எல்லா தடைகளும் விலகு. ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்குவாராக. இயேசுவே ஆமென். கொஞ்சம் அப்படியே கண்ணை திறந்தெல்லாம் பாருங்க பார்க்கலாம். வெளியே இருக்கிறவர்கள் அப்படியெல்லாம் கண்ணெல்லாம் திறந்து பாருங்க. ஆமென். நிறைய பேர் கண்ணு மூடுன்னு சொன்னா தம் பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்கிற. அதாவது ஒரு மனதை சத்துருக்கு எடுப்பான். உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே இருக்கிறோம். நான் சொல்றேன் ஆராதனை எதுக்கு? நம்ம எதுக்காக சபைக்கு வருகிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்த. அப்ப கர்த்தரை மகிமைப்படுத்ததான். ஒரு கர்த்தருக்கு நன்றி செலுத்த. இரண்டாவது கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அப்போ வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா என்ன செய்யுங்க? கேளுங்கள் கேளுங்கள் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கேளுங்கள். எனக்கு கேட்கல. கேளுங்கள். இன்னும் கேட்கல. கேளுங்கள். 3 பேர் தான் சொல்றாங்க. கேளுங்கள். சரி நீங்க அப்படியே சும்மா நில்லுங்க. வெளியே இருக்கிறவங்க கேளுங்கள். அதுக்கு அடுத்து தெரியாதா? கேளுங்கள். வெளியே இருக்கிற சத்தமே வரமாட்டேங்கிற. கேளுங்கள். பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. ஆமென். அடுத்த நாங்க சொல்ல மாட்டோம். ஆமென்.
கேளுங்கள். வெளியே இருக்கிறவர்கள சத்தம் கொஞ்சமும் கேட்கல. கேளுங்கள் சொல்றீங்களோ இல்லை? நீங்க சொன்ன வார்த்தை நான் எதுக்கு அதை சொல்றேன்னு சொன்னா, நீங்க கேளுங்கன்னு சொல்றதும் அடுத்த வார்த்தை தான் முக்கியம். அப்பொழுது, அப்பொழுது, ஆமென். எப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், எப்பொழுது கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றுவார், எப்பொழுது என் வாழ்க்கையில தடை மாறும், எப்பொழுது நான் கர்த்தரால் உயர்த்தப்படுவேன். நான் எத்தனையோ சபை போயிட்டேன், எத்தனையோ ஆராதனைக்கு நான் போயிட்டேன், ஒவ்வொரு சபையிலே நான் ஆராதிச்சேன், கடைசியாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இனி இந்த இடத்துல இருந்தும் கர்த்தாவே நான் இனி அலைந்து தெரியக்கூடாது. எனக்கு இங்கே வந்திருக்கிறப்பா, இங்கே இருந்தாலும் என் வாழ்க்கை மாறுமா? இங்கே வந்த பிற்பாடு என்னில் ஒரு மாற்றம் தெரியவில்லை, எனக்கு ஒரு மாற்றம் வருமானு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்பொழுது, எப்பொழுது, எத்தனை வருஷம் எந்த சபையெல்லாம் எந்த ஊழியத்திலெல்லாம் எந்த ஊழியரெல்லாம் நீங்கள் பார்த்திருந்தாலும், எந்த இடத்துல போனாலும் சரி, எந்த சபையில வந்தாலும் சரி, இந்த சபையிலே நீங்க வந்து ஆராதிக்கணும் தீர்மானித்தாலும் சரி, எப்பொழுது உன் வாழ்க்கையில் மாறும் சொல்லுங்க. அப்பொழுது, எப்பொழுது, எப்பொழுது? உள்ள வந்தா போதாது, அல்லேலூயா, வாய் திறந்து கேட்கணும். ஆமென். கேளுங்கள் அப்பொழுது, ஆமென். தேடுங்கள், அங்கேயும் அப்பொழுதுதான் சொல்றாரு. ஆமென். தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். அப்பொழுது, அதுக்கப்புறம் தட்டுங்கள் அப்பொழுது. இந்த மூணு நான் செய்ய மாட்டேன் பிடிவாதமா சிலர் நிக்கிறீங்க. ஆமென். ஏதோ மனைவிக்கு தொந்தரவுனால நான் உள்ள வந்துட்டு இருக்கிறேன், அம்மா அப்பாவுடைய தொந்தரவுனால நான் உள்ள வந்துட்டு இருக்கிறேன். நீர் என்னமோ சொல்லும். சிலர் சொல்றாங்க, எல்லாரும் சொன்னாங்க பாஸ்டர் இந்த சபையில போனா கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு. எந்த சபையில போனாலும் கடவுள் ஒரு ஆளு தான். என்ன பண்ண, எந்த சபையில போனாலும் நீ கையில கொண்டு போற வேத புஸ்தகம் ஒன்றுதான். வேறயா? இந்த சபைக்கு வேற வேத புஸ்தகம், அந்த சபைக்கு வேற வேத புஸ்தகம். எந்த சபையில போனாலும் பிரசங்கமும் ஒன்றுதான். அங்கேயும் மேசு, இங்கேயும் மேசு, எங்கும் மேசு. அல்லேலூயா. ஆனா எங்க போனாலும் நம்ம சரியில்லை, அவ்வளவுதான். அந்த சபையில போனும் சரியில்லை, இந்த சபையில வந்து சரி, வாழ்க்கை மாறல. அங்க போனாலும் நான் கேட்க மாட்டேன், இங்க வந்தாலும் கேட்க மாட்டேன், தட்ட மாட்டேன், தேட மாட்டேன். அவர் வேண்டும் என்றால் என்ன ஆசீர்வதிக்கட்டும், அவர் வேண்டும் என்றால் என் மேல என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும், அக்கினியை போடட்டும். இந்த அக்கினி போடட்டும்னு சொன்னா, அவர் வேண்டும் என்றால் போடுற அக்கினி வர என்ன அக்கினியா இருக்கும்? மேல இருந்து என்ன வருது, மழை பெய்யும் போதெல்லாம் அக்கினி வருது. ஆமென். ஐயா இப்படி பிடிவாதமா நிக்காத. அக்கினியில ரெண்டு அக்கினி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஒன்னு பரிசுத்தாவின் அக்கினி, ஒன்னு அந்நிய அக்கினி. அல்லேலூயா. ஆகையினால இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, வாய் திறந்து துதிக்க போறீங்க. ஆமென். தட்ட போறீங்க, கேட்க போகிறீங்க, தேட போகிறீங்க. ஆமென். அப்படி நீங்க செய்யும் பொழுது அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை மாறும். ஆமென். எல்லாம் அப்ப நாங்க பாஸ்டர் கேட்கிறோம் இல்ல, நாங்க இப்போ கொஞ்சம் குரூப்புகள் இருந்து, நான் கேட்கலையா பாஸ்டர், நான் தட்டலையா பாஸ்டர், தட்டுகிறது போல தட்டாமலும், கேட்கிறது போல கேளாமலும், சத்தமிடுகிறது போல சத்தமிடாமலும், ஆமென், துதிக்கிறது போல துதியாமலும் இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. அதுதான் என்ன கூட்டம்னு சொன்னாரு. அது என்ன கூட்டம்? லவோதிக்கியா சபை, கடைசி காலம். ஆமென். அல்ல பார்க்கிறதுக்கு பக்கா விசுவாசி போல இருக்கும். அப்படி வந்த துதிச்சா அப்படி துள்ளுனா அப்படி ஒன்னா நம்பர் விசுவாசியா இருக்கும். ஆமென். எங்க போனாலும் இது ஒன்னா நம்பர் தான். இங்கேயும் ஒன்னா நம்பர் தான், அடுத்த சபையில ஒன்னா நம்பரா. இதுக்கு 10,000 இடம். ஆனா நகை கலத்திருக்கு, வேறு பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் என்ன செய்யல, சபையில ஸ்திரம் ஆகல, இன்னும் வேறு போடல. அப்ப இது எங்க போனாலும் ஒன்னா நம்பர் தான். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ஒன்னா நம்பர்ல எல்லாம் வேண்டாம், மாய்மால எல்லாம் வேண்டாம். முதல்ல நீயே இன்னும் மனம் திரும்பல, நீயே இன்னும் ஸ்திரமாகல. உனக்கு எங்கு மேசு அங்கு மேசு எங்கு மேசு நீயும் சொல்ற. தூளிலும் துரும்பிலும் கர்த்தர் இருக்கிறான்னு உனக்கு படிப்பனையா இருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் தூளிலும் துரும்பிலும் இருக்கிறவர் அல்ல, பரிசுத்தம் உள்ள இடத்துல இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமா, நல்லா கொஞ்சம் துதிக்கணும். சரியா? இன்னி யாராயிலும் ஆமென் துதிக்காம இருந்தா என்ன செய்யணும்? நீங்க கண்ணு திறந்துட்டுன்னா என்ன பண்ணணும்? என்ன செய்யலாம்? உங்களை என்ன செய்யலாம்? ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு பிரம்பு தான் இருக்குது. அதான் கேட்டார், அன்போடு வரணுமா பரம்போடு வரணுமா? நீங்கள் அப்படியே கொஞ்சம் முழங்கால் படினுங்க. ஆனால் நேர் முழங்கால் தான். சேரில் இன்னைக்கு இருக்கிறவங்க வேணால் நின்று கொள்ளலாம், வெளியே இருக்கிறவர்கள் நின்று கொள்ளலாம். அங்கே முழங்கால் படி போட முடியும்னா முட்டு போடலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. போட முடியாதுல்ல, அப்படியே நின்று ஆராதிங்க பார்க்கலாம். சேரில் இருக்கிறவங்களும் நின்று ஆராதிக்கலாம். கீழே இருக்கிறவங்க முழங்கால் படிட்டுங்க. ஆமேன். எல்லாம் கண்களே மூடு, எல்லாம் கண்களே மூடுங்க. எல்லாம் வாய்களை திறந்து ஆராதிக்க போகிறோம். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக பாதையோடு, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, கண்ணிலி போல் நான் காத்திடுவேன் என்றனரே, நான் என்றனரே, முச்சடி போல பற்றிடுவே, மோசமடையானி முற்றிலுமே, முச்சடி மோட்சமடையானி முற்றிலுமே, ஏகிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே, நேசரதில் தோன்றுவாரே, அன்பராம் இயேசுவை இன்பமாக பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக பாதையோடு, இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அப்பா ஜீவனுமே, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே, எல்லாமே கண்களை மூடி வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி, அன்பராம் இயேசுவை நோக்கி பார்த்தா, ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுமே, அப்படியே
நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாம் வாய்களை திறந்து என் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். இந்த அந்தகாரம் விலகட்டும், இந்த தடைகள் விலகட்டும். எல்லாம் தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்குவாராக. இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்குவாராக. இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்குவாராக. எல்லாம் வாய் திறந்து சொல்லி இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்கு. நான் உம்மை நம்பித்தான் அப்ப வந்திருக்கிறேன், நான் உம்மை நம்பித்தான் அப்ப வந்திருக்கிறேன், நான் உம்மை நம்பித்தான் அப்ப வந்திருக்கிறேன். இயேசுவே எனக்கு இறங்கு, என்னை கைவிடாதிரு, என்னை கைவிடாதிரு. இயேசுவே எனக்கு இறங்கு, உம்மை இல்லாமல் என்னை ரட்சிக்க யாரும் இல்லை. தங்கச்சி வாய் திறந்து சொல்லு, உம்மை இல்லாமல் என்னை ரட்சிக்க யாரும் இல்லை, உம்மை இல்லாமல் என்னை விடுவிக்க யாரும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இறங்கும். வெளியே 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 நல்ல வாய் திறந்து இயேசுவே இயேசுவே எனக்கு யாருமே இல்லப்பா, என்னை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரு. பரலோக தகப்பனே இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆமென். சிறியோர் மேல பெரியோர் மேல கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் இறங்குவாராக. இந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் இறங்குவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிசுத்தாவின் வல்லமை, ஒரு பரிசுத்தாவின் வல்லமை, ஒரு பரிசுத்தாவின் வல்லமை. எல்லா அந்தகாரங்கள் விலகட்டும், எல்லா அந்தகாரங்கள் விலகட்டும், எல்லா போராட்டங்கள் விலகட்டும். இயேசுவே எல்லாம் கூப்பிடுவோமா? இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமேசுவே. பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமேசுவே. பாருமேசுவே நல்லா நல்லா ஆமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. பாருமேசுவே நல்லா ஆண்டவரை பார்த்து வேண்டல் பண்ணுங்கவர்களா. நடத்துமேசுவே கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். யாரும் இல்ல தேற்றிட, யாரும் இல்ல உதவிட, யாரும் இல்ல தேற்றிட, யாரும் இல்ல உதவிட. பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமேசுவே. பாருமேசுவே பாருமப்பா, என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. ஓ பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய புடிச்சிட்டு இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே எனக்கு யாருமே இல்லப்பா, எனக்கு யாருமே இல்லாதவரே. நான் உம்மை நம்பித்தான் இந்த இடத்துல இருக்கிறேன், உம்மை நம்பித்தான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். அற்பமான என்னை தெரிந்து கொண்டிறேன், உதவாத என்னை தெரிந்து கொண்டிறேன்.
எல்லாம் வாய் திறந்து சொல்லமா? இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன பாருமேசுவே, என்ன பாருமேசுவே, கைய பிடிச்சிட்டு. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்ல தேற்றிட, யாரும் இல்ல உதவிட, யாரும் இல்ல தேற்றிட, யாரும் இல்ல உதவிட. பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாருமேசுவே நீர் என்ன பாருமப்பா, நீர் என்னை கண்ணோக்கி பாருமப்பா. பாருமேசுவே என்ன பாருமேசுவே. எல்லாம் சேர்ந்து வாய் திறந்தார. உண்மை எல்லாம் என்னால் ஒன்று செய்ய முடியாதப்பா. என்ன பாருமேசுவே, கைய முடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாருமேசுவே உண்மை எல்லாம் என்னால ஒன்று செய்ய முடியலையே. உம்முடைய கிருபை எனக்கு தாருங்க, உம்முடைய வல்லமை எனக்கு தாருங்க, உம்முடைய பலன் எனக்கு தாருங்க. என்ன பாருமேசுவே, கைய முடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாருமேசுவே அப்படியே சொல்ல சொல்ல கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே வரும். இறங்கு எல்லா வாய்களை தரனாராக ஒரு தேவ பிரசன்னம் இந்த வேளையில நம் மத்தியிலே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்கட்டும். பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய பிடிச்சிட்டு நடத்துமேசுவே. பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்துமேசுவே. பாருமேசுவே என்ன பாருமேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்துமேசுவே. அப்படி எல்லா கரங்களை தட்டி வாய் திறந்து என்ன பாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லா வாயை திறந்து தேவ கிருபை இல்லாம கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்காம நம்முடைய திறமையால எதுவும் செய்ய முடியாது. நான் என் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறேன், எனக்கு இந்த சபையில இந்த ஊழியத்துல கர்த்தாவே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் அப்பா. எனக்கென்று யாருமே இல்லை, என் பெற்றோர் இல்லை, என் சகோதரர்கள் இல்லை, எனக்கு யாருமே இல்லப்பா. ஆனா என்னை அழைத்தீரே, எனக்கு அந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, எனக்கு கிருபையும் இல்லை, எனக்கு ஒரு பேச்சு திறமை இல்லை, பாடும் திறமை இல்லை, பிரசங்கிக்க திறமை இல்லை. என்னை கண்ணோக்கி பாரு, என்னை கண்ணோக்கி பாரு, என்னை கண்ணோக்கி பாரு. இயேசுவை உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது. என்னையும் என் ஜனத்தையும் இந்த சபை கண்ணோக்கி பாரு. எல்லா வாய்களை திறந்து இந்த வேளையில கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இறங்கட்டும். அப்படித்தான்
அப்படித்தான் தெய்வ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படித்தான் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். என் இயேசு நம்மை கைவிடார், என் இயேசு நம்மை கைவிடார், என் இயேசு நம்மை கைவிடார். அவருடைய கிருபை உங்களிலே விளங்க செய்வார், அவருடைய கிருபை இந்த ஊழியத்திலே விளங்க செய்வார், அவருடைய வல்லமை இந்த ஊழியத்திலே விளங்க செய்வார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த நம்பிக்கையோடு இந்த இடத்திலே கால் வைத்தாயோ அந்த நம்பிக்கையை கர்த்தர் தாமே உன்னிலே நிறைவேற்றுவார். நீ கைவிடப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. என் அன்பு சகோதரனே, இயேசு கிறிஸ்து ஆமென் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். சகோதரி, தம்பி, இயேசு கிறிஸ்து ஆமென் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். என்னை அழைத்தவர் தேவன், என்னை அழைத்தவர் அவர், என்னை தெரிந்து கொண்டவர் அவர். நான் அவரை விரும்பவில்லை, அவர் என்னை விரும்பினார். ஆகையினால் நான் சொல்லுகிறேன், அவர் இந்த இடத்திலே அவருடைய நாமத்தை இந்த ஊழியன் மூலம் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் விரும்பாத ஊழியத்தை எனக்கு கொடுத்தாரு, ஆகையினால் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியத்தை நான் உண்மை உத்தமை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதன்படியே நான் செயல்பட விரும்புகிறேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லா வாய்களை திறந்து கிருபை தாரும் அப்பா. அப்படி நிற்க கிருபை தாரு, அப்படி நிற்க கிருபை தாரு. எம்மா வாய் திறந்து ஆராதி தோத்ரம். ஹல்லேலூயா. ஜீசஸ். தாழ்த்துகிறோம். உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம். நாம் யாவரும் எழும்பி நின்று மாறி மாறி வாசிக்க போகிறோம். இல்லை, எழும்பும். கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு, கொஞ்சம் நல்லா சந்தோஷமா. சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம். சகோதரர் எட்வின் வாசிக்க நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நிறுத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நின்ற வண்ணமாக மோகனன் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும். Hallelujah. പരമപിതാവിനെ സ്തുതിപ്പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ. പാപങ്ങളാകവെ ശമിച്ചിടുന്നു
പിതാവിൻ സ്തുതിപ്പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ, പാവങ്ങളാകെ ശമിച്ചിടുന്നു, രോഗങ്ങളകിലവും നീക്കിടുന്നു. പരമപിതാവിന് സ്തുതിപ്പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ. ഇടയനെ പോലെന്നെ തേടി വന്നു, പാപക്കുടിയിൽ നിന്നേറ്റിയവൻ, സ്വന്തമാക്കി നമ്മെ തീർത്തിടുവാൻ സ്വന്ത രക്തം നമുക്കേകിയവൻ. പരമപിതാവിന് സ്തുതിപ്പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ, പാപങ്ങളാകെ വിഷമിച്ചിടുന്നു, രോഗങ്ങളകിലവും നീക്കിടുന്നു. പരമപിതാവിന് സ്തുതിപ്പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ. കൂടിളക്കി പറക്കുവാനായി നമ്മെ ശീലിപ്പിച്ചു, ചിറകുകൾ അതിന്മേൽ വഹിച്ചു നമ്മെ, നീലംബരിയായി നാം നശിച്ചിടാതെ. പരമപിതാവിൻ സ്തുതിപ്പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ, പാവങ്ങളാകെ വിഷമിച്ചിടുന്നു, രോഗങ്ങളകിലവും നീക്കിടുന്നു. പരമപിതാവിന് സ്തുതിപ്പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ. ഹൃദയംഗമായി കുമ്പിടാവൻ മുമ്പിൽ ആദരമായി, ഹല്ലേലൂയാ പാടമോദമോടെ. അവനുള്ളിൽ നമ്മുടെ രക്ഷകരൻ. പരമപിതാവിന് സ്തുതിപ്പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ, പാവങ്ങളാകെ വിഷമിച്ചിടുന്നു, രോഗങ്ങളകിലവും നീക്കിടുന്നു. പരമപിതാവിന് സ്തുതിപ്പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ.
பிதாவினை ஸ்துதிப்பாடாம். அவனல்லோ ஜீவனை நல்கியவன், பாவங்களாகவே சமிச்சிடும், ரோகங்கள் அகிலம் நீக்கிடும். பரமபிதாவின் ஸ்துதிப்பாடாம். அவனல்லோ ஜீவனை நல்கியவன். இருந்தவனமாக காணிக்கை ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இம்மட்டும் நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இந்நேரம் மட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இப்பொழுது படைத்திருக்கிறதான எல்லா காணிக்கைகள் தசவாங்கள் யாவற்றை கர்த்தர் அங்கீகரியும். ஆண்டவரே, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளிலே, பாடுகளின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தாவே இதை படைத்திருக்கிறார்கள். இதற்குரிய கர்த்தாவே ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து கட்டளையிடும். நாங்கள் ஏதோ காணிக்கை ஆமென் விரும்பி கர்த்தாவே நாங்கள் எதற்காக செய்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவனை கனப்படுத்துவதற்கு அடையாளமாய் செலுத்தப்படுகிறது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்னது போல கர்த்தர் தாமே உம்மை கனம் பண்ணின சிறியோர், பெரியோர், வயதுகள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த வேளையிலே கர்த்தாவே வெளிநாடுகளிலே, வெளி மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். வெளிநாடுகளில், வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். வேண்டிய ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும், நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.